ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு செட்டோட பெயிண்டிங் பார்க்க போகிறோம். இந்த செட்டை ஆல்ரெடி நம்ம வந்து மேக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபுல்லாக பிளாக் அடிச்சுட்டு, இது வந்து ஒரு மாதிரி பேர்ல் ரெட்டு. இந்த பிராண்ட் வந்து கேம்லின்னு நான் வந்து அமேசானில் வாங்கினேன். இதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இது எடுத்துகிட்டு இந்த டிசைன் ஒன்று பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சமாக கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 3 பீஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ணுறேன். மற்ற எல்லா பீஸும் நான் ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணி வச்சுட்டேன். இந்த 3 பீஸ் மட்டும் பெயிண்ட் பண்ணிவிட்டு, அந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். மற்ற இடம்லாம் பிளாக்காக இருந்தால் நமக்கு பரவாயில்ல. இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டேன். இதுக்கு வந்து ஜிம்கி பண்ணியிருந்தோம். அந்த ஜிம்கிலையும் ஃபுல்லாக பிளாக் அடிச்சுட்டு, இந்த மாதிரி அதில் கொடுத்துருக்க டிசைனுக்கும் இந்த பேர்ல் ரெட்டு கொடுத்துக்கிறேன். இது இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு, இந்த எட்ஜ் இந்த சைட்லலாம் கொடுத்துருந்த டிசைனில் இந்த பேர்ல் ரெட்டை கொடுத்துக்கிறேன். இப்போது இது 4 டிசைன் போட்டிருந்தோம்னா 4லையும் இந்த பேர்ல் ரெட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கு இடையில் இருக்கிற கேப்பில் நம்ம வந்து பிளாக் கொடுத்துடலாம். ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இந்த டிசைன் அந்த ரெட்டு மட்டும் அதில் படாமல் மட்டும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறோன்னா, இது ட்ரையாக விட்டுட்டு நம்ம வந்து பீட்ஸ்க்கு பெயிண்ட் பண்ணிடலாம். பிளாக் எடுத்துட்டேன். கொஞ்சமாக அதில் வாட்டர் விட்டுட்டு, இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா யூஸ் பண்ணாமல் மற்ற டைப்பில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பெயிண்ட் பண்ண பீட்ஸ் எல்லாம் இதில் வச்சுட்டேன். பீட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணி வச்ச இந்த பீஸும் நமக்கு வந்து ட்ரை ஆகிடுச்சு. இதில் செகண்ட் கோட்டிங் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிளாக் எடுத்துகிட்டு இந்த இடத்துலலாம் பிளாக் அடிச்சுக்கிறேன். அது ஷைனிங் லுக் தெரியறதுக்காக நான் வந்து பிளாக் அடிச்சுக்கிறேன். இந்த எட்ஜிலலாமும் ஃபுல்லாக சைடில் கொடுத்துடலாம். அந்த ரெட்டில் படாத மாதிரி பிளாக் கொடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த ஜிம்காவில் வந்து 2 லேயர் நான் ஸ்டிக் பீட் கொடுத்துருக்கேன். மேலே ஒன்று, அதுக்கு கீழே ஒன்று. மேலே இருக்கிறதுல இந்த பேர்ல் ரெட் கொடுத்துக்கலாம். கீழே இருக்கிற செகண்ட் ரோவில் பிளாக் கொடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக வந்து பிளாக் கொடுத்துக்கிறேன். இந்த கீழே தொங்குற இந்த பீடுக்கு வந்து ரெட்டே கொடுத்துக்க போகிறேன். இது ட்ரையாக விட்டுடலாம். இப்போ மறுபடியும் இந்த பேர்ல் ரெட்டு செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக இருந்தது, அதனால் மறுபடியும் செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த ஜிம்காலையும் செகண்ட் கோட்டிங் கொடுத்துடலாம். ஃபுல்லாக இதையும் ட்ரை ஆக விட்டுடுறேன். இது ட்ரை ஆக விட்டுட்டு இந்த ஸ்டிக் பீட்ஸுக்கு அடிச்சுக்கலாம். இந்த டிசைன்லேயும் மறுபடியும் செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கிறோம். ஃபுல்லாக செகண்ட் கோட்டிங் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிக் பீட்ஸ் வந்து நம்ம வந்து அடிச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டிக் பீட்ஸில் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ட்ரையாக விட்டுட்டு தான் நான் பெயிண்ட் பண்ணுறேன். இந்த கேப்லாம் மட்டும் பொறுமையாக பார்த்து பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக வந்து ஃபஸ்ட்டு மேலே உள்ள ஹாஃபை பெயிண்ட் பண்ணிடலாம். நான் யூஸ் பண்ணுறது ரவுண்ட் ப்ரஷ்ஷு நம்பர் 4 யூஸ் பண்ணுறேன். கீழே இருக்கிற அந்த ஹேங்கிங் பீட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை நான் பிடிச்சிட்டு தான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது பேக் சைடாக திருப்பி இந்த ஹாஃபை வந்து பெயிண்ட் பண்ணலாம். அதே பீடை பிடிச்சிட்டு இப்படி திருப்பிட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிளாக்கில் படாமல் பெயிண்ட் பண்ணிக்கணும்.
இப்போ இந்த ஹேங்கிங் பீடில் ஒரு சைடு மட்டும் பெயிண்ட் பண்ணிவிட்டு இதை ட்ரை ஆக விட்டுட்டு அது ட்ரை ஆனதும் இன்னொரு சைட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இது முடிச்சிடுச்சு. இந்த பிளாக்கில் மட்டும் அங்கங்கே இந்த பேர்ல் ரெட் பட்டிருக்கு, அது மட்டும் அந்த இடத்துல பிளாக் அப்ளை பண்ணிவிட்டு நாம் வந்து ட்ரை ஆக விட்டுடலாம். இப்போ இதோட எல்லா பீஸும் ரெடி ஆகிடுச்சு. மொத்தமாக 15 பீஸு எல்லாத்தையும் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இது ட்ரை ஆனதுக்கப்புறமா வார்னிஷ் அடிச்சிடலாம். பீட்ஸும் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து டெக்கர் வார்னிஷ் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து வார்னிஷ் அடிச்சுட்டு எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இயரிங்கும் 2 ட்ரை ஆக விட்டுட்டு வார்னிஷ் அடிச்சுட்டு இந்த ஸ்டெச் ஸ்டாம்ப் வச்சுட்டேன் 2 இயரிங்லேயும். இயரிங் முடிஞ்சிருச்சு. இந்த பேக் ரோப்புக்கு நான் வந்து இந்த பிளாக் கார்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் பீடு இதில் நாட்டுக்கு பதிலாக தொங்க விட்டுருக்கேன். டேசில் போடுவோம் எப்போதும், நான் இந்த தடவை பீட் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். எப்போதும் போல் இதை கியர் ஒயர் போட்டுட்டு கியர் லாக் பண்ணிவிட்டு கோத்துடலாம். ஃபஸ்ட்டு கியர் லாக் போட்டுட்டேன். லூப் மாதிரி ரெடி பண்ணி ஒரு ப்ரஷ்ஷில் மடித்து லூப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை சில்க் த்ரெட் வச்சு கட்டிட்டு அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு லூப் மாதிரி வந்துடும். இப்போ ஒரு பீடு, ஒரு இந்த பீஸ், மறுபடியும் ஒரு பீடு, ஒரு பீஸ், இந்த மாதிரி கண்டினியூஸாக கோத்துடலாம். ஃபுல்லாக கோத்துட்டு காட்டுறேன். இந்த டேசலுக்கு பதிலாக இந்த பீட் போட்டிருக்கோம்ல, ஒரு லாங் பீட் எடுத்துகிட்டு அதில் வந்து ஹோல் போட்டிருந்தேன் நான். அந்த ஹோலில் நிக்ரோம் ஒயர் கொடுத்துட்டு அதில் ஒரு யூபின் பீடு தொங்க விட்டுட்டு அந்த இடத்த மேலே வந்து ஒரு லூப் ரெடி பண்ணிவிட்டு இந்த பிளாக் கார்டில் விட்டுட்டு ஒரு நாட் போட்டுவிட்டேன். இப்போ இந்த செட்டை கோத்து முடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து கியர் லாக் போட்டுட்டு எப்போதும் போல் ஸ்டார்டிங் எப்படி பண்ணோமோ அதுமாரி எண்டிங் முடிச்சுட்டு லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு ஃபுல் செட்டிங் காட்டுறேன். ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இதுக்கு வந்து எப்போதும் போல் நான் பீட் போடாமல் போன வீடியோவில் பண்ண மாதிரி நான் இந்த பிளாக் கார்டாலே பீட் மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பீடு வந்து நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பிளாக் கார்டு எடுத்துகிட்டு 2 லூப்பாக ரெடி பண்ணிவிட்டு இந்த ஆப்போசிட் எட்ஜை இதில் விடணும், இந்த ஆப்போசிட் எட்ஜை இதில் விடணும். ஒன்று வந்து ஃப்ரண்ட்டு சைடாக வரணும், ஒன்று வந்து பேக் சைடாக வரணும். இந்த மாதிரி போட்டு இதை முடிச்சிடலாம். ஒரு 4-5 லூப் போட்டோன்னா போதும், கரெக்டாக இருக்கும். போட்டு முடிச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக இந்த செட்டு முடிஞ்சிருச்சு. வித் இயரிங்கோடு காட்டுறேன். இயரிங்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.